அதோடய உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாதுகாவலர் இப்பொழுது அந்தோனியார் எண்ணற்ற வல்ல செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி அண்டி வந்து செல்கிற மக்கள் கூட்டம் பல இடங்களிலிருந்து இன்னைக்கு கூட காலையில் வந்து என்னை சந்திப்பதற்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பல பங்கிலிருந்துலாம் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருடைய மகிமையை நாங்கள் அறிந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய சாட்சிகள். நான் பல நேரங்களில் நேரத்தை கருதி ரெண்டு சாட்சியை மட்டும் நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருமதி ஜோஸ்பின் அன்பு செல்வம் இவங்க வந்து என்னை கடந்த வாரம் வந்து சந்தித்தாங்க. வெரோனிகா அன்பையை சேர்ந்தவர்கள். இவங்க எங்கே வேலை செய்யறேன்னா, அம்பத்தூர் சென்னை மாநகராட்சியில் ஹெட் கிளர்க்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, லீகல் ஆர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் தருவாங்க. அவே 2 ஃபைல் இருக்கு. ஒரு 2 ஃபைல் 2 பேருக்குமே லீகல் ஆர் வந்திருக்கு. இவங்க ஏதோ ஒரு கவனக்குறைவால ஏல வைக்க வேண்டிய லீகல் ஆர் சர்டிஃபிகேட்டை பியில் வச்சுட்டாங்க. பியில் வைக்க வேண்டியதை ஏல வச்சுட்டாங்க. இவங்களும் பார்க்கல. ஜோனல் ஆஃபீஸ்க்கு அதை அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களும் பார்க்கல. அந்த லெட்டர், அந்த ஃபைல் வந்து எங்கே போச்சுன்னா ரிப்பன் பில்டிங் போயிடுச்சு. ஆகவே இது மிகப்பெரிய தவறு. ஏன்னா இது வேற ஒரு ஆளுது, அது ஒரு வேற ஆளுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவங்ககிட்ட அவங்க சொன்னால், நீங்கள் வந்து பணம் லஞ்சம் எதுவும் கொடுக்கல என்பதற்காக நீங்கள் மாற்றி வச்சு வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் பண்ணலை, நான் வந்து ஏதோ தவறுதலாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அதனால அவங்களுக்கு துறை ரீதியாக நீங்கள் இவ்வளோ கவனக்குறைவாக இருப்பது காரணம் வேற ஏதோ காரணம், துறை ரீதியாக டிபார்ட்மெண்ட் வழியாக உங்களுக்கு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. நிறைய ரிமார்க்ஸ். இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல. இவங்களுக்கு பின்னாடி இருந்தவங்களாம் மேலே போயிட்டாங்க. அப்போ இவங்க சகோதரியிடம் பகிர்ந்து கொண்டு சொல்கிறாங்க, நான் வந்து செவ்வாய்க்கிழமை வருவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்து எனக்கு என்னமோ அந்தோனியார் மேலே அவ்வளோ ஈர்ப்பு இல்லை. இந்த வார்த்தை அவங்க யூஸ் பண்ணாங்க. அதான் நான் சொல்கிறேன், அந்தோனியார் மேலே வந்து எனக்கு அவ்வளவாக ஈர்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமை சொல்வீங்க, எத்தனையோ அற்புதங்கள் புதுமைகளாக சொல்வீங்க. அப்போ நான் கூட யோசிச்சு பார்த்தேன். அப்போ தான் நான் வந்து வேண்டாம் அந்தோனியார்ட்ட திறந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முதல் வந்து, அந்தோனியார் நான் தப்பே பண்ணவே இல்லையே, நான் தெரியாமல் தானே வச்சுட்டேன். ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? எனக்கு கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடையாது. எனக்கு பின்னாடி இருந்தவங்களாம் முன்னாடி போயிட்டான். ஆனால் இத்தனை ஆண்டுகளை, ஒரு 5-6 வருடங்களாக நான் மிகுந்த மன உளைச்சல் காணான்னு சொல்லி அழுதாங்க. அப்போ அவங்க சொன்னது தான். அப்போ சொல்கிறாங்க, ஃபாதர், நான் வந்து அந்தோனியாரை ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் தப்பு பண்ணல என்பதை எனக்கு நீங்கள் நிரூபிச்சு காட்டணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த இன்க்ரிமெண்ட்டு மற்ற ப்ரொமோஷன் இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கடந்த ஓராண்டாக ஜெபிச்சேன் ஃபாதர். 2026 ஜனவரி தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரிப்பன் பில்டிங் வந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை இப்படியாக எழுதியிருக்காங்க, நீங்கள் தவறு செய்யவில்லை. கை தட்டுங்க ஜோரா. தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது. உங்களுக்கு வழக்கமாக நடைபெற வேண்டிய அந்த ப்ரொமோஷன் இனிமேல் எந்த பாதிப்பும் இல்லை. உங்கள் மீது துறை ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. அந்த அம்மா அப்படியே ரொம்ப அழுதாங்க. ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து, வாழ்க, கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே. நேற்று மாலை என்னை என்னுடைய ஆஃபீஸை சந்திக்க திருமதி அக்ஸீலியம் ரூபி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அள்ளிக்கொண்டாப்பட்டு அப்படின்ற வேலூர் மறை மாவட்டம் சேர்ந்தவங்க. பல ஆண்டுகளாக இந்த பங்கில் தான் இருக்காங்க. 2 குழந்தைகள் இருக்காங்க. இப்போ வந்து தற்சமயம் நெற்குண்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த கை, இந்த விரல்களை மடக்கவே முடியல. உங்களுக்கு தெரியல, இந்த விரல்கள் நம்ம மடக்கணும்ல, அதுக்கு என்ன பிரச்சனைனா டெஸ்ட் பண்ண போகிறாங்க. கடந்த 3 ஆண்டுகளாக அவங்களுக்கு இந்த வலி இருந்துகிட்டே இருக்கு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு பக்கவாதம் பலவிதமான பக்கவாதம் இருக்குது. காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், தெரியும், பலவிதமான பக்கவாதம். ஆகவே இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த பிளட் டெஸ்ட்லாம் போகிறாங்க. 3 மாதமாக மாத்திரை சாப்பிட்றாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, அவங்க சந்தித்த டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த மருந்தையை நீங்கள் வாழ்நாள் முழுதும் எடுக்கணும். உங்களுக்கு தெரியல இது எவ்வளோ கஷ்டம். அவங்க சொல்லுவாங்க, பார்த்தா இந்த 2 குழந்தை இருக்குது,
இப்படி என்னால் எடுக்கவே முடியாது, தொடவே முடியாது. ஏன்னா இப்போ வீட்டில் இருக்க பெண்மணி எவ்வளோ வேலை செய்யணும். அப்போ அந்த வலி வந்து அவ்வளோ விதமான ஒரு வலி. மன ரீதியாக அவங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, நானும் செவ்வாய்க்கிழமையா வருவேன், அந்தோனியாட்ட வேண்டிக்கிட்டேன். அந்தோனியாரே, அவங்க பார்த்தா ஒரு 30 வயசு மாதிரி தெரியுது, சின்ன பொண்ணு தான். ஏன் இந்த வயதிலே எனக்கு ஸ்பைன் ப்ராப்ளம், ரொம்ப உடல் ரீதியாக மன ரீதியாக மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. நேற்று மாலை என்னோடு பகிர்ந்து கொண்டதை பதிவு செய்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அதனுடைய அந்தோனியாரே, எனக்கு இந்த முக்கியமாக இந்த நோய், இந்த வலியிலிருந்து எனக்கு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சுகம் தரணும், எனக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது, ரெண்டாவது நான் லைஃப் லாங்லாம் இதற்காக நான் மாத்திரை சாப்பிடக்கூடாது என்று வாரம் வாரம் ஃபாதர் நான் வந்து அந்தோனிட்ட வேண்டு போவேன். யாரோ சொன்னாலும் நீங்கள் மியாட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்களேன், அவங்க டாக்டர் இருக்காரு, நல்ல டாக்டர், இந்த மாதிரியான பக்கவாதத்துக்கெலாம் நல்ல ஸ்பெஷல் டாக்டர் வந்திருக்கார், நீ போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, யார் சொன்னா அதெல்லாம் தப்பான டெஸ்ட் எடுத்திருக்காங்க, நீங்கள் தப்பான மாத்திரை சாப்பிட்றீங்க, உங்களுக்கு லைஃப் லாங்கில் மாத்திரையும் நீங்கள் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வந்து அப்படி ஒரு நன்றி சொல்லி மகிழ்ந்தார்கள். ஒரு பலத்தை கரங்களை உயர்த்தி வாழ்க வாழ்க சாட்சியை நான் கடந்த மாதம் திருப்படியில் சொல்ல முடியாமல் போச்சு, அதனால் சொல்கிறேன். திருமதி ரம்யா ஜெரால் அவருடைய நம்முடைய பங்கை சேர்ந்தவங்க பேதர் அனுப்பித்திருக்காங்க. அவருடைய மகன் ஜோஷ்வா அவர் வந்து வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கிறார். அவன் பார்த்தீங்கன்னா பெரிய, உங்களுக்கு தெரியும், படிக்கும் போதே வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த மற்ற கம்பெனிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ. அவருக்கு வந்து அவ்வளவாக அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, வரவும் இல்லை. அவருடைய உடன் படிக்கிற பிள்ளைகள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த கம்பெனிக்கு இது பண்ணுறோம், நீ அவர் கொஞ்சம் நல்லா தயார் பண்ணக்கூடிய ஆள், எல்லாத்தையும் அந்த ப்ரொஃபைல்லாம் நல்லா தயார் பண்ணி தருவார் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு, அவருக்கு இல்லை, நல்லா அவர் சொன்னது தான் அவங்க இருக்காங்க. ஜோஷ்வா என்ன பண்ணுறாரு, அவருடைய உடன் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அந்த அமுச்சு விட்றாரு. இரவு ஒரு 12 மணிக்கு மேலே தான் பார்க்குறேன். அப்புறம் யோசிக்கிறேன், நாம கூட அமுச்சு விடலாமே அந்த வெப்சைட்டில், அந்த சும்மா ஒரு வெப்சைட், அது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவரும் தன்னுடைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் அதை அமுச்சு விடுறாரு. மற்ற 3 பேருக்கு கால் வந்துச்சோ இல்லை, இவருக்கு கால் வந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை சொல்லும் போது எனக்கே கூட அவங்க இருக்காங்க, நான் பேசுறது உண்மைதான், ரம்யா சொல்லுவாங்க. அவருக்கு வந்து இன்டர்வியூக்கு அனுப்புகிறாங்க. இன்டர்வியூ நாளைக்கு காலையில் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூ எடுத்தவர் வந்து சாமுவேல் நினைக்கிறேன், யாரோ ஒரு கிறிஸ்டியன், சாமுவேல் யாரோ ஒரு கிறிஸ்டியன் தான் எடுக்கிறார். அவர் வந்து வழக்கமாக இன்டர்வியூவில் போனால் என்ன நடக்கும், போய் சொல்லாமல் சொல்லுங்க, 3 கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் தானே, அப்போ தான் எடுப்பாங்க. ஜோஷ்வா 3 கேள்விக்கும் பதில் சொல்ல. ஜோஷ்வா சொல்கிறார், ரம்யா சொல்கிறாங்க என்கிட்ட வந்து, கேள்விக்கு பதிலே சொல்கிறேன். அப்படியா, சரி ஓகே, வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா நைட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. எந்த கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனியில் வந்து இப்போ வந்து அவர் வேலையை சேர்ந்துட்டார் நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அவங்க ரம்யா இங்கே இருக்காங்க, சொல்கிறீங்களா, வந்து வாங்க 2 வார்த்தை சொல்லுங்கள், வாங்க. அவங்க சொன்னால் நல்லா இருக்கு, ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், மைக் கொடுங்க அவங்களுக்கு. இவங்களும் சொல்லுவாங்க, அந்தோனியாட்ட ரொம்ப வேண்டுவாங்க, தவறாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வரக்கூடியவங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன சொன்னாங்க, நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லுங்க, என்ன நான் சொல்லி முடிச்சுட்டேன், பட் அப்போ நீங்கள் ஷார்ட்டாக சொல்லுங்கள் ரம்யா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இதை எப்படி அவன் படித்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது, அதாவது 1 இயர் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கம்பெனி வரும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அவன் வந்து ஃபாதர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த பசங்க இவன்ட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இவன் நெட்வொர்க்கிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுன்னு சொன்னோன்னே இவன் வந்து அவங்களுக்குலாம் கைட் பண்ணிட்டு அதே தான் சேம். அப்புறம் அது வரைக்கும் ஃபாதர் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன், அவனுக்கு ஃபோன் கால் இன்டர்வியூ வந்திருக்கு, எல்லாருக்குமே வந்திருக்கு. ஓவராலாக ஒரு 30 பேர் அன்றைக்கு நெக்ஸ்ட் டே வந்து
டைரக்ட் இன்டர்வியூ போயிருக்காங்க. அந்த 30 பேரில் 6 பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் லெவலில் செலக்ட், அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் பேசிக்கு, அது வந்து அவங்கவுங்க, அதாவது பேசிக்கில் ஒரு 6 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 24 பேர் வெளியில் போயிட்டாங்க. இந்த 6 பேரில் வரிசையாக உட்கார வச்சு தான் கேட்டிருக்காங்க அவங்கவுங்க டொமைனில். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஜினியரிங், சிசிஎன்ஏனா சிசிஎன்ஏ, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கேட்டிருக்காங்க. இசிஇ, அப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க டொமைனில் கேட்டிருக்காங்க. கேட்கும்போது 3 பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க 3 பேர் செலக்டட். 3 பேர் ஆன்சர் பண்ணல, 3 பேர் ரிஜெக்டட். வெளியே கிளம்பும்போது அந்த ரிஜெக்டடில் இவனும் ஒருத்தன் ஆன்சர் பண்ணலை. ஏன்னா இதான் இவன் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. நான் முந்தின நாள் என்கிட்ட பேசும்போது சொன்னால், நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல, ரெஸ்யூமில் நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, இன்டர்வியூ போயிட்டு வந்துரு அப்படின்னு மட்டும் சொன்னேன். அப்போ சரி போனதுக்கப்புறம் இவனை வந்து கிளம்பும்போது நீ வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் வந்து அதை தான் சொன்னான், எனக்கு என்னோட டொமைனில் நான் 3க்குமே, ஏன்னா வந்து வேலை வந்து மற்றவங்க செலக்ட் பண்ணது இசி, இஇ அப்படின்னு பார்த்தா இவன் ஒருத்தன் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதனால் சரி இவனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு 4 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப், இப்போ 2 மந்த்ஸ் போயிட்டான். ஆக்சுவலி மார்ச் ஏப்ரல் ஃபுல்லாக போயிட்டான். இப்போ 3 மாதம் போயிட்டுருக்குறான். நல்ல பேக்கேஜ். இன்னொன்று வந்து அந்த ஃபர்ஸ்ட் மந்த் ரிவ்யூ முடியும். அந்த ரிவ்யூ முடிஞ்சு அந்த 3 பேர் எடுத்தாங்க. அதுக்கு முந்தின பேட்சில் ஒரு 3 பேர் எடுத்திருக்காங்க. 6 பேர் மொத்தத்தில் எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து நான் அந்தோனியாரோட புதுமையாக பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் மந்த் ரிவ்யூ முடிஞ்சு இவனுக்கு மட்டும்தான் ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. பலத்த ஒரு காரவழி கொடுக்கலாம். அதுவும் நல்ல பேக்கேஜில், நல்ல வேலையில், அவனுடைய டொமைனில். கண்டிப்பாக வந்து இது அந்தோனியாரோட அவன் பிடிச்சிக்கிட்டதான். நான் தான் சொன்னேன், நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு கடவுள் உனக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொன்னேன். இந்த சர்ச்சிலையுமே நிறைய பேர் அவனை பார்த்துருப்பீங்க. நாங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவன் வந்து நான் கடவுளை முன்னிறுத்தி வளர்த்தேன். அதுக்கு அந்தோனியார் அவனுக்கு கொடுத்த கொடையாக பார்க்குறேன். தேங்க்யூ. வாழ்க 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 அந்தோனியாரே, வாழ்க 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 அந்தோனியாரே. கடைசியாக இதுவும் நான் கடந்த வாரம் சொன்ன அப்படி அந்த 6 மணி மாலை திருப்பலி சொல்ல, நமது பங்கை சேர்ந்தவர் திருமதி அபிலா சுரேன். அவங்க கர்ப்பமுற்று குழந்தையை பெற்றெடுக்க போகிறாங்க. குறிப்பிட்ட நாளும் வந்துருச்சு, ஆனால் குழந்தை பிறக்கலை. அந்த 10 மாதம் நிறையமாயிடுச்சு. அவை ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, அந்த குழந்தை வந்து பிறந்து மலத்தை தின்னுடுச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே குழந்தை வெளியே வந்துடணும். அவே அந்த மலம், அதுவே போகிற மலத்தை அந்த குழந்தை சாப்பிட்டுடுச்சு. அதனால் என்னாச்சு அப்படின்னா, அந்த குழந்தையுடைய லங்ஸு பாதிக்கப்பட்டு விட்டது. குழந்தையால் மூச்சு விட முடியல. பெற்ற அந்த குழந்தையை அம்மா கண்ணில் காட்டவே இல்லை. 3 நாள் இன்குபேட்டரில் வைக்கிறாங்க. கண்டிப்பாக ரொம்ப சீரியஸ். 48 மணி நேரம் தான் டைம் கொடுக்குறாங்க. அந்த குடும்பம், அவங்க தினந்தோறும் கோவிலுக்கு வர குடும்பம், திரு பன்னீர்செல்வம். அவை அந்தோனியார்ட்ட தொடர்ந்து ஜெபிக்கிறான். நானும் கூட அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மருந்து ஏற்றுவாங்க போல. உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட மருந்து போய் அந்த லங்ஸில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வெளியேற்றணும். அப்போ தான் குழந்தையை சுவாசிக்க முடியும். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. குழந்தைய பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ரொம்ப ஒரு கண்டிஷன் சீரியஸாக இருந்தால் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன், நானே அது அனுபவபூர்வம் பார்த்தேன். அந்த குழந்தை அந்தோனியாருடைய பருந்து பேசல் வந்து எப்படின்னா, அந்த குழந்தை அந்த மருந்துக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு தெரியும் பல குழந்தைகள், எனக்கு தெரிஞ்சு இந்த பங்குல 2-3 குழந்தைகள் இப்படி அந்த மலத்தை சாப்பிட்டு இறந்து போனவங்க இருக்காங்க. குழந்தைங்க நான் கண்டுபிடிக்க கஷ்டம் ரொம்ப. ஆனால் இந்த மருந்து ஏற்ற என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, குழந்தைய ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. மூக்கிலலாம் டிவிலாம் வச்சுருந்தாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ அந்த குழந்தையில அந்த சுவாசம் மிக விரைவாக ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகரித்து இன்று அற்புதமான விதத்தில் அந்த குழந்தை நல்ல பூரண சுகத்தோடு இருக்கிறது. ஒரு பலத்த ஒரு கரவழி குடும்பம், தாயும் செய்யுமாக நன்றி உணர்வோடு இன்னைக்கு கூட மாலை உணவு அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பலத்த ஒரு கரங்களை உயர்த்தி வாழ்க 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 வாழ்க
வாழ்காலம் எப்படி புதுமை வள்ளல் என்பதை நான் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக உணர்ந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட இந்த நோட்டு ஃபுல்லாக இருக்குது, ஃபாதர்கிட்ட ஒரு ஃபைல் ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ சாட்சிகள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு புனிதர். அதனாலே நான் சொல்லுவேன், என்னுடைய விசுவாசம் அந்தோனியா மேலே எனக்கான அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் பன்மடங்கு எனக்கு பெருகி இருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த 3 வேளை இந்த உணவு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல, நிறைய பேர் சொல்லுவாங்க புதுமை விருது இந்த ஆண்டு இந்த மாதம் கூட எனக்கு உணவு கொடுப்பதற்கான போதுமான ஆட்கள் இல்லை. அப்படி யோசிச்சு நான் பண்ண போகிறோம். அந்தோனியாரே என்ன நீங்கள் பாருன்னு அமைதியாக இருக்கீங்க, போய் ஒரு போட்டு போகலாம் பார்த்தா வேற ஃபாதர் காலையில் சாப்பாடுக்கு யாராக இருக்காங்களா, சாயங்காலம் சாப்பாடுக்கு யாருக்கா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்று காலை மதியம் இரவு தமிழகத்தில் சென்னையில் மதுரவாயில் மட்டும்தாங்க 3 வேளை அந்தோனியாருடைய நேர்ச்சை உணவு. பலத்த ஒரு கடவுளை கொடுக்காது அவருடைய புதுமைகளை மிக அற்புதமான ஒரு புதுமை. அவை இந்த மாலை இந்த நேர்ச்சி உணவை திரு சூரியன் அபிலா குடும்பத்தினர் சூசை பிரம்பியம், திரு தனசேகர் ராணிப்பேட்டையிலிருந்து, திருமதி மார்கரெட் மலசரவாக்கம், திரு விமல் ஜெனிஃபர் கொடைக்கானல், இவங்கெல்லாம் அங்கிருந்து வந்தவங்க, நான் இல்லை, அவங்களே வேண்டிட்டு கொடுத்துட்டு போன பணத்தை வைத்தான் என்று நம்ம உங்களுக்கு உணவு அளித்திருக்கிறோம். அத்தனை உள்ளங்களுக்கும் ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நாளில் இந்த வழிபாடை நமக்கு அடுத்து செய்தவர் அருள் தந்தை புஷ்பராஜ், உடல்நல குரு பிரஷர் ஆயிடுச்சு, ஃபாதருக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவருக்கும் நம்முடைய நன்றிகளை ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொரு மாதம் இந்த மே மாதத்தில் வணக்க மாதம் ஒரு 50 பங்கு வேற லெவல். முதல் நாள் இருந்து பார்த்தீங்கன்னா அன்னை அலங்கரிப்பது, ஜெபமாலை ஜெபிப்பது, அதோடு கூட பாடல்களை பாடி பிரார்த்தனை செய்து மாலையில் நற்கருணை ஆராதனை திருப்பலி என்று அன்னையை நம்ம ரொம்ப அழகுபடுத்தி கொண்டிருக்கிறோம், வணக்க மாதம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம பங்கில் பார்த்தா தினந்தோறும் ஒரு சிற்றுண்டி, ஏதாவது இட்லி குருமா வேறு ஏதாவது சிற்றுண்டியை கொடுத்து நமக்கு நம்முடைய பிரசிடங்கள் சிறப்பித்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கூட பாத்திமா மாதா, புனித பாத்திமா மாதா மற்றும் வேளாங்கண்ணி மாதா பிரசிடங்கள் நம் மாலையில் இன்னைக்கு ஜெபமாலை ஜெபித்து அன்னை அலங்கரித்தார்கள். அவளுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தினந்தோறும் நடைபெறுகிற இந்த ஜெபமாலை முடிந்த அளவு நீங்கள் குடும்பமாக பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாள் இப்படி சிறப்பாக நடைபெற பல நல்ல உள்ளங்கள், நம்முடைய உபதேசியார், நம்முடைய உதவி பங்கு தந்தை, நம்முடைய அருள் சகோதரிகள், நம்முடைய ஆலய பணியாளர்கள், நம்முடைய இளையோர்கள், இன்னும் நம்முடைய பாடல்கள் குழுவினர், நம்முடைய அஸ்பின் உணவு தயாரித்து கொடுக்க, இப்படியாக பலர் உடைய பல இளம் பெண்கள் நமக்காக தேரை அலங்கரித்து கொடுத்து என்று இந்த ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமையும் நிறைய பேர் அதிகமாக தன்னார்வ தோன்றல் என்று நிறைய பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அத்துணை பேருக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். கடைசி பாடல் இப்போது என்னை மந்திரிப்பு. வாசம் செய்யும் ஆவியானவரே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்கள் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.